ஹரப்பான் கூட்டணிக்குள் பதவி சண்டைகள், ஆளாளுக்கு வேட்டு வைக்கும் படலம் தொடர்கிறது. மந்திரி முதல் மந்திரி பெசார் வரை, ஆட்சிக்குழு முதல் வாரியம் வரை பதவிகளுக்கான குமுறல் வெடிக்கிறது. கட்சி தலைமையகங்களில் ஆளாளுக்கு படை திரட்டும் வேலை மும்முரமாகிறது. திசைகளின் கண்ணோட்டம் அதிரடியான தகவலோடு ஹரப்பான் கூட்டணியில் நாளுக்கு நாள் எல்லா மட்டங்களிலும் அரசின் பதவிகளை அடைவதற்கான சண்டைகளாலும் உள்கட்சி பதவி பங்கீடுகளாலும் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதை சமாளிப்பதில் அந்தந்த கட்சி தலைமைகளால் முடியாத நிலையே இன்று வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகியுள்ள பலர் துணை அமைச்சர் பதவிகளுக்கும், அதேவேளை இன்று முழு அமைச்சராகியுள்ள சிலரின் பணியில் நிறைவில்லை என்று காரணம் காட்டி அவர்களுக்கு பதில் புதியவரை நியமிக்க பரிந்துரைகளும், அதே போன்று சில மாநில அரசுகளிலும், குறிப்பாக ஆட்சிக்குழு பதவிகளிலும், மாநில அரசின் வாரியங்களிலும், இவற்றிற்கிடையே சில மாநில முதலமைச்சர் மந்திரி பெசார் வரைக்குமான பதவி மாற்றங்கள் வெறும் குமுறலாக வெடிக்க தொடங்கியுள்ளது. இன்னும் சிலர் விருதுகளுக்கான விண்ணப்பங்களிலும் அதை அடைவதிலும் அதற்கு முரண்டு பிடிப்பதையும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி பல்வேறு பதவிகள் குறித்து எழும் சர்ச்சையில் அடிலானும் ஜாசேகாவும் முன்னணி பங்கு வகிக்கின்றன. இவ்விரு கட்சிகளும் பல இன மக்களை கொண்டு இருப்பதால் அந்தந்த இனங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறித்த மோதல் கடுமையாக வலுக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு வரை கட்சி தலைமையகங்களில் தலையை காட்டாத பலர் இன்று கட்சி தலைமையகங்களில் முட்டி போட்டு உட்காரும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். பதவி கேட்டு வரும் பலர் தமது ஆதரவாளர்களை திரட்டிக் கொண்டு வருவதாலும் பல்வேறு தொல்லைகளுக்கு கட்சி தலைமை உள்ளாகியுள்ளது. இதே நிலை தொடருமேயானால் ஆட்சிக்கு ஆப்பு வைக்கப்பட்டு விடுமோ என்ற சந்தேகம் வலுக்கிறது. திசைகளின் அதிரடியான உண்மை செய்திகளுக்கு உங்களை இப்போதே சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளுங்கள்.